இல்லையே போட்டிருக்காங்களா போட்டிருக்கேன் மேம். என்னன்னு சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு உணவை மருந்து. வழங்குபவர் சாந்தா தேவி அம்மா. நீங்க ஆரம்பிக்கலாமா? சிவாய நம. சிவசிவ அன்பே சிவம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம உணவே மருந்து பகுதி 2 பத்தி பார்க்க போறோம். பகுதி 1ல எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம், எப்ப சாப்பிடணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு நம்ம சில தலைப்புகளை குறிப்பா எடுத்து பேசலாம். இன்றைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னாக்க எண்ணெயில பொரித்த உணவுகள் அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க எல்லாரும். அதுவும் குறிப்பா இந்த குழந்தைகளை பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், வீட்லயோ இல்ல வெளியிலயோ அவங்களை கேட்டா உடனே எங்களுக்கு சிப்ஸ் பிடிக்கும், பப்ஸ் பிடிக்கும், ஃப்ரைடு ஐட்டம்ஸ் தான். அதாவது எங்க நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனாலும் ஃப்ரைடு சிக்கன், வெஜிடேரியன் போனாலும் ஃபிங்கர் ஃப்ரைஸ், ரைஸ் வெரைட்டினாலும் ஃப்ரைட் ரைஸ். இந்த எண்ணெயிலேயே குளிப்பாட்டி எண்ணெயில சேர்க்கப்படுற மசாலாவோட சாப்பிடுறது குழந்தைங்களுக்கு பிடித்த உணவா மாறிவிட்டது. இப்ப பெரியவங்களையும் பார்த்தோம்னா கொஞ்சம் மழை பெஞ்சா கொஞ்சம் மூடு டல் ஆயிடுச்சு அப்படி சொன்னா சூடா ஏதாவது சாப்பிடலாம் போலயே, வடையோ பஜ்ஜியோ கூட ஒரு டீயோட கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த எண்ணெய் பலகாரத்துக்கு மீதான ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே எல்லா வயதிலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது தப்பா அப்படின்னு சொன்னோம்னாக்க கேட்டோம்னா தப்புன்னு சொல்றதை விட எல்லாமே நம்ம அளவோட சாப்பிடணும் இல்லையா. ஆக மொத்தம் ஆயுளை நீட்டிக்க வேண்டும் என்றால் ஆயுளை குறைக்க வேண்டும். நம்ம குழந்தைங்களுக்கு இது என்னடா அது ஆயுள்னா என்ன, ஆயில்னா என்ன அப்படிங்கிற டவுட் வந்துடும். நம்ம தான் பெரியவங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லலாம். எண்ணெய் வித்து இருக்கக்கூடிய ஒரு தானியத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அதனுடைய எண்ணெயை தான் நம்ம சமையல்ல பயன்படுத்துறோம். முன்னாடி நம்ம பாட்டி காலத்திலயோ நம்ம அம்மா காலத்திலயோ இல்ல ஒரு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கூட நம்ம பெரும்பாலும் நம்ம சமையல்ல ஒரு 4 வகையான எண்ணெய்கள் மட்டும்தான் தெரியும் நமக்கு. முதல் டாப்ல இருக்கிறது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கமர்ஷியலா சன்ஃப்ளவர் ஆயில். இவ்வளவுதான் நம்ம பயன்பாட்டுல அதிகமா இருந்த எண்ணெய். இப்ப இந்த உள்ளங்கை உலகம் சொல்லிட்டு எல்லாருமே யூடியூப்ல பாக்குறது கான்டினென்டல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக போக வெளிநாட்டுல அவங்க பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயை நம்ம எவ்வளவு விலை இருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரோம். இது இல்ல ஆனா வெளிநாட்டு அவர்களோட தட்பவெப்ப சூழ்நிலை, உணவு பழக்கம் இதே நம்மளோட ஃபுட் ஒரு பொங்கலோ இல்ல கூழோ எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தொட்டுக்க, ஒரு காரமா ஒரு தொட்டுக்க, தேங்காய் சட்னி, ஒரு சாம்பார் இல்ல கூட ஒரு வடை மாதிரி நம்ம சாப்பிடுறோம். நாங்க சாலடு இல்ல ஒரு அந்த மாதிரி இல்லாம அவங்களோட பழக்கம். அதுக்கு அவங்க என்ன பொறிக்கிறது கிடையாது. அவங்க உடல் நல்லது, நல்லதுதான். ஆனா அதுதான் நம்மளோட உணவு பழக்கத்துக்கு கொண்டு வருவது கிடையாது. எண்ணெய் வகைகள் எடுத்துட்டு நம்ம பயன்படுத்துறோம். குழம்பு தாளிக்க, பண்றதுக்கு, அவளுக்கு காரக்குழம்பு, பொரியல், தோசை, சப்பாத்தி விடுறது, அதை பூரியோ
ஒரு மொன்னையில பொரிச்சு தாராளமா வச்சு அதை பொரிச்சோம். இதுல வந்து பெரும்பாலும் ஒரு 2-3 வகையான உணவு வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து தினைக்கும் அந்த எண்ணெய்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த எண்ணெயை பயன்படுத்தலாம், யாராவது எண்ணெயை தவிர்க்கணுமா குறைக்கணுமா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து இன்றைக்கு வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு வந்து அதாவது காலையில இருந்து இரவு உணவு வரைக்கும் ஒரு நாளைக்கு முழுமையாகவே 20ல இருந்து 25 மில்லி லிட்டர் அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஒரு 4ல இருந்து 5 டீஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 மேஜக்கரண்டி அளவு எண்ணெய் மட்டும்தான் ஒருத்தருக்கு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஒரு பூரி செய்யறோம்னா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயாவது ஊத்தி செய்யணும். வீட்ல வந்து ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பூரியிலையுமே எவ்வளவு எண்ணெய் வரும். ஒரு வடையிலையும் அப்படிதான். சிலர் சொல்லலாம் நாங்க எண்ணெய் குடிக்காம வடை செய்யறோம் பூரி செய்யறோம், அது ஓகே. ஆனா தினைக்கும் வந்து நம்ம அதை சாப்பிடும் போது அதிகப்படியான எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேரும். சரி, இந்த அதிகப்படியான எண்ணெய் வந்து உடம்புல சேர்ந்தா என்ன ஆகும் நமக்கு? இப்ப நம்ம சாப்பிடுறது வந்து எல்லாமே வந்து கமர்ஷியலா நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய்கள் தான். முன்னாடி எல்லாம் வந்து வீட்லயே வந்து நிலத்துல பயிரிட்ட கடலை, எள்ளு வச்சு எண்ணெயை மரச்செக்குல ஆடி எடுத்து பதப்படுத்தி அதை பக்குவமா வச்சு சமைச்சாங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம மரச்செக்குல வாங்குறோம் அதிக விலை கொடுத்த அந்த எண்ணெய்கள். அதை வந்து முறையா நம்ம வந்து பக்குவப்படுத்தி வச்சு பயன்படுத்த முடியறது இல்லை. எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல அடைச்சுதான் கொடுக்குறாங்க. இல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை தூக்கு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்தாலும் அது வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம ஒரு சிக்கு வாசனை வருது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அந்த வாசனை வந்து பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்து எவ்வளவு எண்ணெய் பயன்படுத்துறோம் அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருத்தரும் அவசியமா வந்து குறிச்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். மளிகை ஜாமான் லிஸ்ட் போடும் போது நம்ம இந்த மாசத்துக்கு இவ்வளவு பயன்படுத்துறோம், இந்த மளிகை மீதி எவ்வளவு மீந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம கணக்கு பண்ணி அடுத்த மாசம் வாங்கும் போது ஒன்று பொருளாதாரமும் சரியா இருக்கும், உடல் நலமும் உடல் ஆதாரமும் சரியா இருக்கும். அப்படி கணக்கு பார்க்கும் போது ஒரு மாசத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் தான் அதிகபட்சமா எண்ணெய் வந்து தேவைப்படும். அவ்வளவுதான் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்ப 4 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். 2 லிட்டர்ல இருந்து 2.5 லிட்டர் அதை நம்ம குறைக்க பார்க்கலாம். ஒரு 1.5 லிட்டரா குறைக்க பார்க்கலாம். சரி, இந்த எண்ணெய்களை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான சில முறைகளையும் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது இல்லையா? இப்ப வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து வைட்டமின் இ, அப்புறம் மூஃபான்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வந்து நிறைய இருக்கும். அது வந்து நமக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல வந்து ஒமேகா 6ம் இருக்குது. இதுல ஒமேகா 6ங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு. ஆனா இது அதிகமா உடல்ல எடுத்துக்கும் போது உடல்ல வந்து வீக்கம், இன்ஃப்ளமேஷன் வந்து வரலாம். அதே மாதிரி இந்த கடலை எண்ணெய் வந்து அதனோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிக வெப்பநிலையில வந்து சமைக்க முடியும். அதாவது இப்ப நம்ம ஒரு பொரிக்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து அது நல்லாவே பயன்படும். அடுத்தது வந்து நம்ம சமையல்ல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்ன்னு பார்த்தோம்னாக்க நல்லெண்ணெய். ஒரு காரக்குழம்போ வத்த குழம்போ இல்ல பொடிக்கு குழச்சிக்கிறோமோ இல்ல ஒரு சாம்பார்லயே சுட சுட 2 கொஞ்சோண்டு சாம்பார் இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி இறக்கும் போது அந்த வாசனை வந்து ரொம்ப அதிகமா நல்லா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். இந்த நல்லெண்ணெயில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கும், எலும்போட வலிமையை வந்து அதிகரிக்கும். எள்ளுல வந்து நமக்கு கால்சியம் அயன்லாம் அதிகமா இருக்கிறதுனால இது குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கும் ரொம்ப உகந்த எண்ணெய்னு சொல்லலாம் நல்லெண்ணெய். இதோட தனித்துவமான வாசனையும் சுவையும் வந்து சில விதமான சமையலுக்கு பொருந்தும், சிலதுக்கு வந்து பொருந்தாது. அதே மாதிரி இது வந்து நம்ம
நல்லெண்ணெயை காய வச்சு அதுல ஒரு பலகாரமோ பூரியோ சுடும் போது அந்த எண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து அஹ், குறைவா இருக்கிறதுனால அது சீக்கிரமா புகைய ஆரம்பிச்சிடும். புகையா வர்றது, அதனோட வாசனை வந்து அந்த பலகாரத்துல அதிகமா இருக்கும் போது ஒரு கசப்பு சுவை வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து இப்ப கேரளா போன்ற இதுல வந்து நம்ம தொடர்ந்து அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனா சில பகுதிகளில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து சமையல்ல சேர்க்கறதே கிடையாது. இப்ப நாம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து பொதுவா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து உடனடியா ஆற்றல் கொடுக்கக்கூடியது. இதுல வந்து எம்சிடின்னு சொல்லக்கூடிய மீடியம் செயின் ட்ரைகிளைசரைட்ஸ் வந்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். இதுல வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைவுற்ற கொழுப்பு வந்து 90% இருக்கிறதுனால இதய நோய் அபாயம் இருக்கிறது, ரொம்ப அதிக கொழுப்பு பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் அளவோட பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்ன்னு பார்த்தோம்னாக்கா இந்த சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், அப்புறம் ரைஸ் பிரான் ஆயில். சூரியகாந்தி எண்ணெயில சூரியகாந்தி விதைகள்ல இருந்து தான் எல்லா எண்ணெயும் தயாரிக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயமாகவே தான் இருக்குது. ஆனா கமர்ஷியலா பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அதிகமா விற்பனை ஆகுது நம்ம நாட்டுல. அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து பரவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்த் இந்தியன் ஃபுட்டு செய்யறவங்க, இப்ப பெங்கால் இதுல எல்லாம் வந்து அவங்க அந்த கடுகு எண்ணெய் வந்து அவங்களோட சமையல்ல நம்ம கடலை எண்ணெய் போல பயன்படுத்துறாங்க. அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்துற பழக்கமும் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல வந்து ஒமேகா 3யும் ஒமேகா 6ம் வந்து சம அளவுல இருக்குது. இந்த கடுகு எண்ணெய் வந்து பசியை தூண்டும், செரிமானத்துக்கு நல்லது. அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், கொஞ்சம் கொலகொலப்பும் அதிகமா இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால சில பேருக்கு அது வந்து ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த எண்ணெயை தவிர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த பாம் ஆயில்ங்கிறது அது தவிர்க்கணும்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனாலும் தவிர்க்க முடியாம பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ரேஷன் கடையில கூட பாம் ஆயில் வந்து விற்பனையில இருக்குது இன்னைக்குமே. அதுல வந்து விட்டமின் ஏ, இ இருக்குது, விலை மலிவா இருக்குது. அதுல சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது இதய அடைப்பு, உடல் பருமனை வந்து உண்டாக்கும்னு சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே ஹார்ட்ல பிளாக் இருக்குது, சரியான ரத்த ஓட்டம் இல்ல, இப்ப இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, அதிக நேரம் நின்னுகிட்டே வேலை செய்யறவங்க, காலை தொங்க விட்டுக்கிட்டே இப்ப ஒரு டெய்லர் வேலையோ இல்ல மெடிக்கல் ஷாப்ல நின்னுகிட்டோ, இப்ப துணி கடைகள்ல எல்லாம் வேலை செய்யறவங்க நின்னுகிட்டே இருக்கிற மாதிரி காலை அதிக நேரம் தொங்க விட்டுக்கிட்டே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் குறைவா ஆக ஆரம்பிச்சிருக்கும். அவங்க வந்து இந்த பாம் ஆயில வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஆனா வந்து நம்ம பார்த்தோம்னாக்க பொருளாதார ரீதியா வந்து நிறைய பேர் அந்த விலை குறைவா இருக்குதுன்னு அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த எண்ணெயை பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கும் வந்து நிறைய உடல் நல குறைபாடுகள் அந்த பாமாயில்னால வருதுங்கிறது புரிய வைக்க முயற்சி பண்ணணும் நாம. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ நாங்க வந்து ஆலிவ் ஆயில் தாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்து கிரீன் டீ வந்து முன்னாடி யாரோ சில பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பரவலா கிரீன் டீ குடிக்கிறது வந்து உடல் நலத்துக்கு நல்லதுன்னு அது நிஜமாலுமே கிரீன் டீயா என்னன்னு தெரியாம பாக்கெட்டை வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி ஆலிவ் எண்ணெய் நல்லதுதான். அது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சமைக்காம, அதாவது ஹீட் ஆக்காம சூடுபடுத்தாம பயன்படுத்தலாம், ஓரளவுக்கு பயன்படுத்தலாம், நிறைய பயன்படுத்த முடியாது நம்மளால. இது இதயத்திற்கு நல்லது இல்லைன்னு சொல்லல, கொழுப்பை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து இது எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் சொல்றோம் இல்லையா, சாலட் ட்ரெஸ்ஸிங், ஒரு சாலட் சேரும் அதுல வந்து ஒரு டேஸ்டுக்காக போடலாம். இப்போ ஒரு பாஸ்தாவோ இல்ல ஸ்பெகட்டியோ பண்றோம்னா அது இறக்கும் போது அதுல ஒரு ஸ்பூன் விட்டு கலந்து சாப்பிடலாம். இது வந்து பொரிக்கிறதுக்கோ வறுக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது.
அதே மாதிரி இந்த எண்ணெய்கள் வந்து நமக்கே தெரியும், மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தக்கூடாது, ரீஹீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீடுகள்ல வந்து அப்படிதான் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம் திருப்பி திருப்பி. ஆனால் இன்று வந்து பெரும்பாலானோர் வந்து அவுட் சைட் ஃபுட், வெளியில உணவு வாங்கி சாப்பிடும் போது அந்த இடங்கள்ல வந்து எண்ணெயை வந்து ஒரு ஒரு நாள் முழுதும் அவங்க சொல்லலாம், இன்னைக்கு நாங்க பயன்படுத்தின எண்ணெயை நாளைக்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னாலும் ஒரு நாள் முழுவதும் அதே எண்ணெயை சூடுபடுத்தி சூடுபடுத்தி இல்லைன்னா தொடர்ந்து அந்த சூட்டுலயே அடுப்புலயே வச்சிருக்கும் போது அந்த எண்ணெய் வந்து நச்சா மாறும், கண்டிப்பா நச்சா மாறும். அப்ப வந்து தவிர்க்க முடியலனாலும், இப்ப நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, எப்பயாவது ஓகே. தினைக்குமே வந்து நம்ம எப்ப அடிக்கடி வாரத்துக்கு 4 நாள் போறோம், நாங்க 4 நாளும் எண்ணெயில பொரித்த உணவு சாப்பிடுறோங்கிறத வந்து குறைச்சிக்க பழகணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி தரணும். அதே மாதிரி வந்து இப்போ திருப்பி திருப்பி பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற நச்சுத்தன்மை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து உருவாக்கும் போது அது வந்து புற்றுநோய், இதய நோய் அபாயத்தை கூட உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது சில இடத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு மாதிரி கருப்பா இருக்கும், அதுலயும் அவங்க பொரிப்பாங்க. அதுல வேற இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய ட்ரெண்டிங்கா கார்ன்ஃபிளவர் மாவை வந்து கரைச்சி அந்த எண்ணெயில ஊத்திட்டோம்னா அந்த கருப்பு கசடெல்லாம் போயிடும், அந்த ஆயிலை வந்து திருப்பி நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம், புதுசாயிடும். அது எப்படி புதுசாகும்? அதனோட இயற்கை தன்மை வந்து மாறி போயிடும் இல்லைங்களா? இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வீட்லயே வந்து பூரி செய்யறோம், இல்ல ஒரு முறுக்கோ தீபாவளிக்கு பலகாரமோ செய்யறோம்னா நம்ம எண்ணெய் வந்து வைக்க வைக்க எண்ணெய் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம பலகாரங்கள் செய்யும் போது கடைசியா மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு நீங்க மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி தான் இருக்கும். நம்ம புதுசா ஊத்துற எண்ணெய்க்கும் அதுக்குமான தன்மையே வந்து வேறுபட்டு போயிருக்கும் போது அதை நம்ம திரும்ப பயன்படுத்தாம இருக்கிறது தான் நம்ம உடல் நலத்துக்கு நல்லது. அதாவது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. வாணிபம்ன்றது, வாணியங்கிறது இந்த வணிகம், மளிகை சாமான், இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து விற்கிறவங்க. உணவுப் பொருள் கொஞ்சம் கூடுதலா விலை இருந்தாலும் அதை வாங்கி ஆரோக்கியமான நல்ல உணவுகளை வந்து சாப்பிடும்போது நமக்கு நோய் வராது. நோய் வரலன்னா வைத்தியர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க சொல்லலாம் இது, ஏன்னா நாங்க மருந்தில்லா மருத்துவம் பாக்குறதுனால நாங்க மருந்து பத்தி பேச போறது கிடையாது, மருந்து கொடுக்க போறது கிடையாது. அதனால ஆரோக்கியத்துக்காகவே நாங்கள் வந்து பேசுறதுனால இதை வந்து நாங்க வலியுறுத்தி சொல்றோம். நாங்க அடுத்தது வந்து இந்த எண்ணெய் வந்து நாங்க வந்து எப்பயுமே நாங்க கடலை எண்ணெய் தாங்க வாங்குறோம், இல்ல நாங்க எப்பயுமே நல்லெண்ணெய் தாங்க வாங்குறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவுமே வந்து சரியான ஒரு முறை கிடையாது. ஏன்னா இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு நம்ம வாங்குறோம். இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க, 1 லிட்டர் ஒரு விதமான எண்ணெய் கடலை எண்ணெய் வாங்கிக்கலாம், அதுல ஒரு 1/2 லிட்டர் வந்து நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம், இல்ல 1/2 லிட்டர் வந்து ரைஸ் பிரான் ஆயில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து அதையே பிரிச்சு வாங்கிக்கலாம். ஒரு ரைஸ் நீங்க வந்து கொஞ்சம் உணவுல வந்து அதிகமா பொரியல் பண்றது வறுக்கிறது இருக்கிறதா ரைஸ் பிரான் ஆயில், கூடுதலா கடலை எண்ணெய் கொஞ்சம் 1/2 லிட்டர், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி கலந்து, அதாவது தனித்தனியா வாங்குறோம், பயன்படுத்த போறோம், ஆனா வந்து 4 விதமான எண்ணெயும் பயன்படுத்தணும். அந்த ஆயில் ரொட்டேஷன் மாதிரி எண்ணெய் சுழற்சி முறை பயன்படுத்தும் போது ஒரு எண்ணெயில கிடைக்கக்கூடிய நன்மை மட்டும் இல்லாம எல்லா எண்ணெயில வகைகள்ல இருக்கிற நல்லதும் கிடைக்கும். ஒரே எண்ணெயை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு சத்து குறைபாடு வந்து நீங்க முடியும். இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செக்கு எண்ணெய் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு
பிரஸ்ட் ஆயில் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மரச்செக்கு எண்ணெய் வந்து நல்லது, ரீஃபைண்ட் ஆயிலை விட அதுதான் நல்லதுன்னு சொல்றோம். ஆனா அந்த எண்ணெய்ங்கிறது ஒரு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கணும். நம்ம இப்ப நம்ம முன்னாடிலாம் வந்து வீடுகள்ல வந்து ஒரு கடலை வாங்கி உரிச்சு காய வச்சு அதை பதப்படுத்தி கொண்டு போயிட்டு செக்குல ஆட்டிட்டு வருவோம். நாங்களாமே சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மாச்சி கூட போயிட்டு செக்குல ஆட்டிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ எள்ளு வித்து வந்து வாங்கி அதை சுத்தம் பண்ணுவாங்க. அதுல இருக்க அந்த பிஞ்சு அதெல்லாம் வந்து பொட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் புடைச்சு எடுக்கும் போது அந்த அதாவது எலசா இருக்கிறது வந்து கசப்பு தன்மையை கொடுக்கும். எண்ணெயை வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். அதெல்லாம் தூய்மைப்படுத்துவாங்க. தேங்காயை வந்து நல்ல கொப்பரைக்காயா வாங்கி அதை வந்து கீறி சுத்தமான இடத்துல காய வச்சு அதுக்கு பிறகு எண்ணெய் ஆடுறது, இதெல்லாம் தான் நம்ம வந்து பாரம்பரியமா செஞ்சிட்டு இருந்தோம். இப்ப வந்து இப்பயும் விக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆரோக்கியமான சுத்தமான முறையில செய்யறாங்கன்றது சில நேரங்கள்ல வந்து புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு செக்கு எண்ணெய் வாங்குறீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க குறைந்த அளவு ஒரு 200 ml வாங்கி பாருங்க. அது நல்லா இருக்குது அப்படின்னும் போது நீங்க உங்களோட ரெகுலர் பயன்பாட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்க ஒரு முறை வந்து இந்த மாதிரி மரச்செக்குல போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் செய்யறதுக்கு வந்து சரி கடல் எண்ணெய் செக்கு எண்ணெய் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எங்க எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அடுப்புல வச்ச உடனே பாத்தீங்கன்னா அது அவ்வளோ சூடாகி எண்ணெய் வந்து ஒரு 5 நிமிஷத்துல கருப்பா போயிடுச்சு. அந்த 1/2 லிட்டர் எண்ணெயும் பயன்படுத்த முடியாம தூக்கி ஊத்தியாச்சு. அதுக்கு பிறகு நாங்க அந்த செக்குல வாங்குறத தவிர்த்து வேற செக்குல இனிமேல் அதுக்கு பிறகு எப்ப வாங்கினாலும் குறைந்த அளவுல வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா இருந்தா வாங்கிக்கிறோம். இது வந்து நம்ம யாரையும் குற்றம் சொல்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ இல்லை. ஏன்னா ஆயில் நம்ம ஆயிலோட சம்பந்தப்பட்டது இல்லையா. அடுத்தது வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு விதமான சமையலுக்கும் எந்த மாதிரியான எண்ணெயை பயன்படுத்தணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது அந்த ஸ்மோக் பாயிண்ட்னு சொல்றோம் இல்லையா, எண்ணெய் வந்து எப்ப புகைய தொடங்குதோ அதுதான் அதனோட ஸ்மோக் பாயிண்ட். அதை வச்சுதான் நம்ம வந்து அந்த எண்ணெயை எந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு டீப் ஃப்ரை பண்றோம், வடையோ பூரியோ ஒரு பக்கோடா செய்யறோம், இல்ல முறுக்கு இந்த மாதிரி ஒரு பலகாரம் எண்ணெயில கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுக்கிறோம்னா அதனோட சமையல் அந்த வெப்பநிலை வந்து 180°C இருந்து 200° வரைக்கும் தாங்கக்கூடிய எண்ணெய்களை தான் பயன்படுத்தணும். அதுக்கான எண்ணெய்ன்னு பார்த்தோம்னாக்க நம்ம கடலை எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயிலு, தவிட்டு எண்ணெய் சொல்லக்கூடிய ரைஸ் பிரான் ஆயிலு, இல்லை சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கடலை எண்ணெய் கூட வந்து நமக்கு ஒரு 230° வரைக்கும் தாங்கும் அதுவும். ஆனா நம்ம மரச்செக்கு எண்ணெய்ங்கிறது வந்து கொஞ்சம் அதனோட ஸ்மோக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். 160 இருந்து 180 வரைக்கும் இருக்கும் போது அதை வந்து அதிக நேரம் அடுப்புல வச்சு பயன்படுத்தும் போது நமக்கு சில நேரங்கள்ல வந்து அதுவே உடலுக்கு கெடுதியாகவும் ஆகும். நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த எண்ணெய்கள் வந்து ஏன் பொரிக்கிறத நம்ம தவிர்க்கணும்னா, இப்ப நம்ம ஒரு பலகாரம் செய்யறோம் இல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல எண்ணெய் சட்டியில இருந்து செய்யும் போது அந்த புகையை வந்து சுவாசிக்கிறோம் நம்ம. அப்ப நமக்கு ஒரு விதமான ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குது. நிறைய வயசானவங்க எல்லாம் பார்த்தோம்னா வீட்டுல பலகாரம் செஞ்சுட்டு எனக்கு முடியல மயக்கமா இருக்குது அப்படின்னு போய் படுத்துருவாங்க. அவங்களால சாப்பிட கூட முடியாது. தீபாவளி சமயத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த மாதிரி இப்ப வந்து பெரிய பெரிய உணவகங்கள்ல, ஹோட்டல்ஸ்ல, இல்ல தெருவுல வந்து நிறைய அந்த சிப்ஸ் கடைங்க வந்துருச்சு. அதுல எல்லாம் அந்த எண்ணெயிலேயே நின்னு பொரிச்சிட்டு இருக்கவங்களோட உடல் வந்து எவ்வளவு மோசமா பாதிக்கப்படும். அவங்களோட நுரையீரல், லங்ஸும் அஃபெக்ட் ஆகும் இல்லையா இந்த புகையை சுவாசிக்கிறதுனால. அதனால இந்த பொரித்த உணவுகள் மேல இருக்கிற ஒரு ஆசையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வர்றது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னாக்க நம்ம வந்து அதிகமா நம்ம சமையல்ல வந்து தினைக்குமே நம்ம பயன்படுத்துறதுங்கிறது வந்து பொரிக்கிறத விட வதக்குறது, பொரியல் பண்றது, வறுவல் அந்த மாதிரியானதுக்கு தான் நம்ம வந்து
செய்வோம். அதுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு அவியல் செய்றோம், ஒரு பொரியல் செய்றோம் அப்படின்னும் போது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விடும்போது வாசனையும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமா அதோட தாளிச்சு வதக்கி கொட்டிட்டு போறோம், பொரியல் பண்ணிட போறோம். அதனால வந்து ரொம்ப ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்க போறது கிடையாது. தேங்காய் எண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 177 டிகிரி செல்சியஸ் தான். அதே மரச்செக்கு எண்ணெய்னா இன்னும் அது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயில வந்து லாரிக் ஆசிட், நிறைவுற்ற கொழுப்பு, சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால அது மிதமான வெப்பத்துல வச்சு ஸ்லோ ஃபயர்ல வச்சு செய்யும் போது அந்த எண்ணெய் வந்து உடனே வந்து புகையாது, கெட்டு போகாது. இது வந்து நம்ம குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட தென்னிந்திய உணவுகள், தமிழகம் மற்றும் கேரளால உள்ள உணவுகளுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில பொரியல் பண்ணும்போது ஒரு அவியலோ கூட்டோ தாளிக்கும் போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வந்து அதிகமா செய்யறதுங்கிறது தாளிச்சு கொட்டுறது தான். ஒரு சட்னியோ குழம்போ இல்ல ஒரு சாம்பாருக்கோ ரசத்துக்கோ எதுக்கு தாளிச்சு கொட்டினாலும் நம்ம நல்லெண்ணெய் வந்து அவசியம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அது வந்து சும்மா கொஞ்சோண்டு நேரம் தான் வைக்க போறோம் அடுப்புல, கடுகு உளுந்து மட்டும் தான் பொரிய போகுது. இதுல வந்து இதனோட ஸ்மோக் பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா 177 டிகிரி தான். இதையுமே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்ல ஸ்லோவா வச்சு நம்ம சமைக்கும் போது நல்லது. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ஸ்மோக் பாயிண்ட் கம்மியா இருக்கிறதுனால நம்ம இதை ஹை ஃப்ளேம்ல வைக்கும் போது அந்த எண்ணெய் வந்து சீக்கிரமா புகையும், எண்ணெய் கெட்டு போயிடும், பயன்படுத்த முடியாத மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு சின்ன சிம்பிள் ட்ரிக் என்னன்னாக்க, இப்ப நம்ம வந்து எண்ணெயை பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வைக்க போற சட்டியை வந்து நம்ம நல்லா ஈரம் இல்லாம தொடச்சிட்டு ஸ்டவ்ல வந்து வச்சுட்டு அடுப்புல வச்சுட்டு அது சூடாகிறதுக்குள்ளார நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். அது என்னன்னா எண்ணெயோட அந்த பாத்திரமும் எண்ணெயும் சேர்ந்து ஒரே நேரத்துல வந்து சூடாகும் போது எண்ணெய் வந்து உடனே புகைய ஆரம்பிக்காது நமக்கு. அது சில நேரம் நம்மள அறியாம என்ன பண்ணுவோம், அவசர அவசரமா சமைக்கும் போது ஹை ஃப்ளேம்ல தூக்கி எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகுதான் எண்ணெய் தாளிதத்துக்கு கடுகு உளுந்தம் பருப்பு எடுக்கிறது, கருவேப்பிலை எடுக்கிறதுன்னு இருப்போம். அந்த நேரத்துல என்ன ஆயிடும்னா அந்த சட்டி அதிகமா சூடாகி எண்ணெய் ஊத்தின உடனே அந்த உடனே ஸ்மோக் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப அந்த எண்ணெயில வந்து நம்ம எதை போட்டாலும் கடுகும் வந்து சட்டுன்னு கருகி போயிடும், எதை தாளிக்கிறோமோ அதுவும் கருகிடும், நெடி வந்துடும். இந்த உணவு பண்டமே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச உணவு பண்டமே அந்த ஒரு நிமிட தாளிப்புல வந்து டேஸ்ட் மாறி போயிடும். சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனிக்கும் போது நம்ம சமைக்கிறது, கஷ்டப்பட்டு சமைக்கிறது சுவையும் மாறாது, எண்ணெயோட தன்மையும் மாறாது, நேரமும் நமக்கு மிச்சப்படுத்தும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டி அடுப்புல வைக்கிறது எப்பயுமே நல்லது. அதே மாதிரி இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம இப்போ காரக்குழம்பு வைக்கிறோம், ஒரு வத்த குழம்பு வைக்கிறோம் அப்படின்னும் போது நல்லெண்ணெயில வந்து நம்ம தாளிப்பு செய்யறது, வெங்காயம் பூண்டு வதக்குறது, இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னாக்க அந்த குழம்பு வகை வந்து புளினாலையும் காரம் உப்பு இதெல்லாம் சேரும் போது இந்த நல்லெண்ணெயும் சேர்ந்து வரும்போது அது சீக்கிரமா கெட்டு போகாம பாதுகாக்கும். நல்லெண்ணெயில இருக்கிற வந்து இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த உணவு பண்டம் வந்து சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். அதனாலதான் நம்ம இப்போ ஊறுகாயெல்லாம் வந்து நம்ம நல்லெண்ணெயில தான் தாளிப்போம் நம்ம. அதே மாதிரி இப்ப இந்த ரைஸ் பிரான் ஆயிலோ இல்ல நீங்க சன்ஃபிளவர் ஆயிலோ வந்து சமைக்கும் போது அது கொஞ்சம் பொரியல் மாதிரி, இப்ப ஒரு அப்பளம் பொரிக்கிறீங்க, வத்தலோ வடகமோ இல்ல வந்து நம்ம வடையோ பூரியோ சுடும் போது அந்த எண்ணெய்களை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்ம வந்து பாரம்பரியத்துல வந்து இன்னொரு எண்ணெயும் நம்மளோட சமையல்ல இருந்தது, அதை நம்ம இப்ப பெரும்பாலும் பயன்படுத்துறதே கிடையாது. அப்போ அந்த காலத்துல விலை மலிவா இருந்த எண்ணெய் இப்ப வந்து அழகு பொருளா வந்து விலை அதிகமாயிடுச்சு. அதுதான் நம்மளோட ஆமணக்கு எண்ணெய் என்ன சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய். அப்பெல்லாம் வந்து துவரம்பருப்பு ஒரு சட்டியில போட்டு வேக வைப்பாங்க இல்லையா, பாத்திரத்துல வேகும் போது அது கொஞ்சம் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக 2 சொட்டு விளக்கெண்ணெயை ஊத்தி சீக்கிரமா பருப்பு குழைய வெந்துரும்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னா மீன்ல சேர்க்கக்கூடிய அந்த புளி காரம் இது எல்லாமே உடம்ப வந்து சூட்டு கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து எண்ணெயை விட்டு தாளிதம் பண்ணி குழம்பு வச்சா குழம்பு மனமும் நல்லா இருக்கும், சூடும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மை வாத்தவங்களுக்கு வந்து அவங்க உடல்ல இருக்கிற கழிவுகள் உள்ளார இருக்கிற வயிற்றுக்குள்ளார இருக்கிற கழிவுகள் வந்து சீக்கிரம் வெளியேறாதுன்னும் போது பண்டைய நம்மளோட பாரம்பரியத்துல வந்து என்னன்னாக்க அந்த விளக்கெண்ணெய் வந்து எடுத்துப்பாங்க. அதுல பூவன் வாழைப்பழத்தை வந்து வில்லைகளா நறுக்கி போட்டு அதுல கொஞ்சம் பனஞ்சக்கரை பனங்கல்கண்டு சொல்றோம் இல்லையா, அதை கூட உடைச்சி பொடியாக்கி போட்டுருவாங்க. போட்டு இது வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு துணியில வேடு கட்டி வெயில்ல எடுத்து எடுத்து வச்சிருவாங்க. அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு வந்து தினைக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை வந்து அந்த அம்மை நோயில இருந்து விடுபட்டு குணமாயி வரவங்களுக்கு வந்து அதாவது தலைக்கு ஊத்தின பிறகு கொடுக்குவாங்க. அப்ப கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வயிற்றுல இருக்கிற அம்மையோட பாதிப்பு கழிவுகள் வந்து முற்றிலும் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும், பேதிக்கு வந்து விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய் குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் வெந்நீரை கொடுத்தாக்க சுகபேதி ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கெண்ணையும் வந்து நம்ம வழக்கொழிச்சிட்டோம் நம்ம, ஆனாலும் அதை வந்து பயன்பாட்டுல கொண்டு வர வேண்டியது அவசியம். இப்ப இந்த எண்ணெய்கள்லாம் வந்து உணவு பொருள் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னாக்க நம்ம அழகியலுக்குமே வந்து இந்த எண்ணெய்கள் வந்து நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நமக்கே தெரியும், தேங்காய் எண்ணெய் வந்து தலையில தினைக்கும் தேய்ச்சிக்குவோம், உடம்புல வந்து தேய்ச்சிக்குவோம். நல்லெண்ணெய் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. தீபாவளி வந்தா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். இது மட்டும் இல்லாம நம்ம உடல் சூடை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எண்ணெய்க்கு வந்து நல்லெண்ணெய்க்கு வந்து அதிகமா இருக்குது. கடலெண்ணெய் வந்து நம்ம உணவு பயன்பாட்டுல வந்து உள்ளுக்கு சாப்பிடுறதுக்கு தான் நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த நல்லெண்ணெய்ங்கிறது வந்து அதுக்கு நல்ல எண்ணெய் இல்லையா, அது ஏன் எள்ளெண்ணெய் இல்லாம நல்லெண்ணெய்னு வச்சாங்கன்னா நம்ம உடம்புக்கு அதிக நன்மை தரக்கூடிய ஒரு எண்ணெய் வகை வந்து அந்த நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய். இத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆயில் புல்லிங் காலையில வந்து எண்ணெய் வாயில வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் வாய்க்குள்ளரே வச்சுக்கிட்டு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும் போது அது உடல்ல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை எடுத்துரும், டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக் மருத்துவ முறைகள்ல, இயற்கை மருத்துவ முறைகள்ல இது பயன்பாட்டுல இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்ப வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து இந்த டிராவல் பண்ணியே வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க இல்லையா, வண்டியில போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வரணும், தொடர்ந்து நேரமே இல்லை, லீவே கிடையாது, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை ஒரு ஐடி ப்ரொஃபஷனோ யாரோ இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க சரியான நேரத்துல தூங்குறது கிடையாது, சரியான நேரத்துல சாப்பிடுறது கிடையாது. ஏதோ ஒரு அந்த பெருநோய் தொற்று காலத்துக்கு அப்புறம் நம்மளோட வாழ்வியல் வந்து முறை கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் சரி பண்றதுக்கு முதல்ல வந்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா உணவு உள்ளுக்குள்ளார சரிப்படுத்துதுன்னா வெளியிலயும் உணவு பொருட்கள் வந்து நமக்கு சரிப்படுத்ததான் செய்யும். நம்ம அந்த மாதிரி வயிறு சூடாயிடுச்சு இல்ல உடம்பு வந்து கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வயிறுல தொப்புள்ள கொஞ்சம் 2-3 டிராப் விட்டுட்டு தொப்புள்ள சுத்தி வயிற்றுல தடவும் போது அது ஒரு 2-3 நிமிஷத்துல அந்த எண்ணெய் வந்து நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எண்ணெயோட இதெல்லாம் மேலெல்லாம் எதுவுமே இருக்காது, துணிகள் எல்லாம் ஒன்றும் எண்ணெய் ஆக போறது கிடையாது. அது வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ தேவைக்கு ஏற்ப தடவை விட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு அதனால ஏற்படக்கூடிய மனசோர்வு கூட குறையும். இன்னொன்னு வந்து நிறைய பேர் நோய் வாய்ப்பட்டதுனாலயோ இல்ல மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ டேஸ்டே தெரியல, வாயில டேஸ்டே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வந்து நம்ம இந்த நல்லெண்ணெய் கொப்பளித்தல் வந்து செய்ய வைக்கலாம். அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு
மேல் பூச்சுக்கு இல்ல அழகியலுக்கு மட்டும் இல்லாம நம்ம அந்த இப்போ ஒரு பீன்ஸ் பொரியல் பண்றீங்க, ஒரு பர்பூஸ்லி மாதிரி பண்றீங்க அப்படி சொல்லும் போதோ, இல்ல ஒரு ரவா உப்புமா செய்யறோம் அப்படின்னும் போது அந்த தேங்காய் எண்ணெயில வந்து நம்ம அந்த தாளிச்சிட்டு செய்யும் போது உப்புமாவும் சீக்கிரமா தயாரிக்கக்கூடியது தானே. நீங்க வந்து அரிசி உப்புமா செய்யும் போது கூட இந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி செய்யும் போது அதனோட டேஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து நல்லா சமைச்சாலும் இந்த எண்ணெய் வந்து அந்த சமையலோட டேஸ்ட் சுவையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு கொடுக்கும். அதோட வந்து இப்போ ஒரு பீன்ஸ் பொரியல் பண்றீங்கன்னும் போது ஒரு பச்சை மிளகா போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் மிளகு பொடிச்சு போட்டு கொஞ்சம் தேங்காய் தூளை போட்டு இறக்கணும்னா பீன்ஸோ இல்ல அவரைக்காயோ அந்த மாதிரியான காய் வகைகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாசனை வந்து சாப்பிட தூண்டும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு அவியலோ இல்ல கூட்டோ வந்து ஒரு கம்ப்ளீட் பருப்பு இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் செய்யற வகை செய்யும் போது அதுலயே நம்ம வந்து அந்த தேங்காய் எண்ணெயில லேசா தாளிச்சு கொட்டுறதோ இல்ல ஒரு அவியல்ல வந்து இறக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை போட்டு மூடி வைக்கும் போது அந்த உணவோட சூட்டுலயே அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த உணவுல கலந்து அதோட வாசனையும் பயனும் வந்து அதிகமா கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எண்ணெய்களையும் பார்த்து பார்த்து சமைச்சிட்டு வர்றது வந்து நமக்கு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இப்போ வந்து அதிகமா பரவலா எல்லாராலையும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா நோ ஆயில் நோ பாயில். எண்ணெயும் கிடையாது, கொதிக்க வைக்கவும் மாட்டோம், நாங்கள் அடுப்புலயும் வைக்க மாட்டோம், நோ ஃபயர் குக்கிங், அந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நல்லதுதான் அது. நம்ம வந்து சொல்ல போனோம்னாக்க சமையல் அடுப்புல சமைக்கிறத விட இந்த சமைக்காம அடுப்பில்லாத சமையல் வந்து கொஞ்சம் நேரத்தையும் கூட கொடுக்கும், வேலைகளையும் கொஞ்சம் கூட தான் கொடுக்கும். ஆனா நல்ல சத்தான சுவையான உணவு தான். ஆனால் அதுல மொத்தமா நம்ம வந்து எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது. நம்ம உடம்புக்கு தேவையான அந்த விட்டமின் ஈன்னு சொல்லக்கூடிய அது ஒமேகா 3, ஒமேகா 6, இப்போ வந்து இந்த ரைஸ் பிரான் ஆயில்ல இருக்கக்கூடிய B12, தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட், இது கடலை எண்ணெயில இருக்கக்கூடிய முஃபா, இது எல்லாமே நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், குறிப்பா சொல்லணும்னா அந்த மூட்டுக்களுக்கு நடுவுல உள்ள லூப்ரிகன்ஸ் சொல்றோம் இல்லையா, லூப்ரிகேஷன் குறைஞ்சிடுச்சு, இயவுத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம உடம்ப வந்து கவனமா அழகா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து அவசியம் தேவை. எண்ணெய் இல்லாத உணவை மட்டும் நம்ம மொத்தமா எண்ணெயை அவாய்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், அதுதான் ஆரோக்கியன்றது ஏற்புடையதா எனக்கு தோன்றது கிடையாது. நம்ம வந்து எல்லாமே அளவறிந்து, முறையறிந்து, பசி அறிந்து சாப்பிடுறோம். நமக்கு வந்து ருசிக்கு சாப்பிடுறத விட பசிக்கு சாப்பிடுறது தான் முக்கியம். பசித்து பசி எடுத்த பிறகு சாப்பிடுறோம். அப்ப அந்த சாப்பிடுற உணவு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டேஸ்டும் கூட அவசியமா தேவைப்படுது. அதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து செய்யும் போது நமக்கு அதனாலயும் வந்து அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி சாப்பிடுவாங்க. எது ஒண்ணுமே நம்மளோட பாரம்பரியத்துல வந்து இது முற்றிலும் தவிர்த்துடுங்க, இதையே பயன்படுத்துங்க அப்படின்னு நம்மளோட பாரம்பரியத்துல எங்கேயுமே நம்ம முன்னோர்கள் சொல்லல. அதான் ஒரு எண்ணெயும் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க, இந்த பலகாரத்துக்கு இந்த மாதிரி, இந்த உணவுக்கு இந்த மாதிரி எண்ணெய், இந்த உணவை வந்து இப்படிதான் சமைக்கணும். அதுவும் குறிப்பா வந்து இப்ப நம்ம அந்த மண் சட்டியில சமைக்கிறது, இரும்பு சட்டியில சமைக்கிறது, எவர் சில்வர்ல சமைக்கிறது, நான்ஸ்டிக்ல சமைக்கிறது, நான்ஸ்டிக் சொல்லிட்டு எண்ணெய் இல்லாம சாப்பிடுறோம்னு ஒரு தலைமுறையே வந்து எவ்வளவு விதமான நோய்களுக்கு வந்து ஆளாகி இருக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே கண்கூடுதான். அதனால நீங்க எண்ணெயை வந்து தவிர்த்து என்னை நான் நல்லபடியா வச்சுக்குவேங்கிறது ஏற்புடையது கிடையாது. அளவறிந்து சாப்பிடுவோம், பக்குவமா பண்ணி சாப்பிடுவோம். இதை குறிப்பா நம்ம குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஆயுள் வந்து வளரணும், நல்ல ஆயுள் நல்லா இருக்கணும்னா
நம்ம எப்படிலாம் உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பா நம்மளோட சிவசிவ அன்பே சிவம் சேனல்ல வந்து இதெல்லாம் நம்ம பேசுறோம். அடுத்த பதிவுல வந்து இன்னும் அஹ், ஒரு ஒரு விஷயமா பார்த்துட்டு வரலாம். நம்ம உணவே மருந்துங்கிறது ஒரு பெரிய கடல். உங்களுக்கு யாருக்காவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி பேசணும்னாலும் நீங்க சொல்லுங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். நமக்கு தெரிஞ்சது நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி தருவோம், தெரியாததை கத்துக்குவோம். அவ்வளவுதான் நம்மளோட நோக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி. ஏதாவது யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா, இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் சொன்னீங்க, இதை நான் கேள்விப்படல முதல்ல. இது கடைகள்ல கிடைக்குமா ரைஸ் பிராண்ட் ஆயில்னு கேட்டா? கிடைக்குதுங்க ஐயா. ஒரிசான்ற பிராண்ட் வருது, ரைஸ் பிராண்ட் ஆயில், தவிட்டு எண்ணெய்னு சொல்லுவோம். சரி. ஒரிசா பிராண்ட்ல வருது. அப்புறம் மித்த பிராண்ட் பத்தி எனக்கு தெரியலைங்க ஐயா. நீங்க தவிட்டு எண்ணெய் நம்ம பார்த்தோம்னா இப்ப சூப்பர் மார்க்கெட்ல சின்ன கடைகள்லயுமே எல்லா ஊர்லயும் வச்சிருக்காங்க. சரி சரிங்கம்மா. அப்புறம் அடுத்ததுமா, இந்த விளக்கெண்ணெய் பத்தி சொன்னீங்க. இப்போ நம்ம எந்த வித சமையல் பண்ணாலும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டுக்கலாமா? அது வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்துலயும் நம்ம சேர்க்கறது வந்து தேவை கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம பருப்பு சேர்க்கும் போது அது நமக்கு வாயு உற்பத்தி ஆக்கும். அது சேர்த்தோம்னா நமக்கு அந்த வாயு வந்து சமப்படுத்தி கொடுக்கும். அது பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப வந்து ஒரு கார குழம்பு செய்யறீங்க, கொஞ்சம் காரம் புளி அதிகமா விட்டு செய்யும் போது அதுல சேர்த்துக்கலாம். இப்ப அதையே ஒரு ரசத்திலேயோ இல்ல ஒரு பொரியல்லையோ சேர்க்கும் போது உணவோட தன்மை மொத்தமா மாறிடும். இன்னொன்னு வந்து விளக்கெண்ணெயை வந்து தினசரி பயன்பாட்டிலையும் நம்ம வச்சுக்க கூடாது. அது வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ. ஏன்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு மலமிளக்கி. சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகணுங்கிற மாதிரி அந்த IBS சொல்லுவாங்களே, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னுட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஆனா நம்ம ஓவரா ஒரு வீட்டுக்கான ஒரு பருப்பு வேக வைக்கிறதுல ஒரு 2 டிராப் விடும் போது அது பெருசா பாதிப்பு கிடையாது. அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்தது வந்து இந்த நெருப்பு இல்லாத சமையல்ல வந்து இந்த ஆயில் சேர்த்துக்கணும்னா பச்சையா சேர்த்துக்கிட்டா ஏதாவது தீங்கு விளைவிக்குமா? இல்லைங்க ஐயா, அப்படி ஒண்ணும் கிடையாது. நம்ம பொடியில பச்சையா தானே விட்டு குழச்சி சாப்பிடுறோம். இட்லி பொடியில நல்லெண்ணெய் அப்படியே தானே விட்டு குழச்சி சாப்பிடுறோம். தேங்காய் எண்ணெய் அவியல் மாதிரி பொருள் இதுல வந்து நம்ம அப்படியே ஒரு டிராப் விட்டுக்கிறோம். நம்ம வந்து நம்மளோட பாரம்பரிய எண்ணெய்கள்ல வந்து நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நம்ம பச்சையாவே பயன்படுத்தலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த சாலடு இப்போ அதெல்லாம் செய்யும் போது ஆலிவ் ஆயில் பயன்படுத்துறதா இருந்தா கொஞ்சோண்டா விட்டுக்கலாம். அதுலயுமே அந்த மஸ்டர்ட் ஆயில் சொல்லக்கூடிய கடுகு எண்ணெயும் சாலட் ஆயிலா யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் விட்டுக்கலாம். நம்ம அது ஒன்றும் பெருசா தெரியாதுங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்தது கடைசியா ஒரு கேள்விமா. இந்த என்ன கேட்க வந்தேன், இந்த நெய் விஷயத்தை சொல்லல. நெய் போட்டுக்கலாமா இந்த சுட சுட சாப்பாடு? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நெய் வந்து மறந்தாச்சு. நெய் வந்து ஒரு அதுவுமே வந்து பால்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான என்னது, நெய் வந்து ஒரு நல்ல கொழுப்பு உள்ள ஒரு பொருள் தான் நெய் வந்து. அந்த நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்தை கொடுக்கக்கூடியதுதான் நெய். இப்போ குழந்தைங்களுக்குலாம் அதனால தானே நம்ம முதல் உணவுலயே வந்து பருப்பு நெய்யும் குழைச்சு கொடுக்கறது. ஒரு நம்ம பாரம்பரியத்துல ஒரு விசேஷத்துல கூட சாதம் சோறு போட்டு அதுல கொஞ்சம் பருப்பும் நெய்யும் வைக்கிறது நம்மளோட உணவு கலாச்சாரத்திலயும் முக்கியமானது. அதே மாதிரி ஆனா உணவுல வந்து நம்ம நெய் வந்து ரொம்ப அதிகமா சேர்த்துக்க கூடாது. இப்போ ஒரு சில பேர் வீட்டுல தினைக்கும் நாங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோம் அப்படிங்கிறவங்க இப்போ ஒரு தாளிதமா நெய் கொஞ்சம் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். இப்ப நெய்யிலேயே வந்து ஒரு பலகாரத்தை வந்து நாங்க நெய்யிலேயே பொரிச்சு சாப்பிடுறோங்கிறத வந்து எப்பயாவது ஓகே, அது வந்து ரெகுலரா வேண்டாம். அதே மாதிரி நெய் வந்து உருக்கிதான் எடுத்துக்கணும். கெட்டியான நெய் வந்து செரிமானத்தை வந்து செரிமானம் ஆகாது நம்ம உடம்புக்கு. நெய்யோட ஸ்மோக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாவே இருக்கிறதுனால அதை உருக்கி சாப்பிடும் போது அது உடனடியா வந்து உறைஞ்சு போயிடும் இல்லையா. அப்ப நம்ம மத்த எண்ணெய்களை விட நெய்யோட தன்மை வந்து சாதாரண வெப்பநிலையில கூட
ஓரளவுக்கு உறைந்த நிலையில தான் இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் உருக்கி சாப்பிடும் போதுதான் அது நம்மளோட உணவு செரிமானத்துக்கு சுரக்கக்கூடிய பைல் ஜூஸோட கலந்து நமக்கு செரிமானத்தை கொடுக்கும். இல்லைனாக்கா அந்த நெய் வந்து மந்தம் தட்டிடும். சில பேருக்கு வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி மந்தமா இருக்குது, தூக்கமா இருக்குது, டைஜஸ்டே ஆகலைன்னு சொல்றவங்க வந்து நெய்யை வந்து நல்லாவே உருக்கி சாப்பிடுறது நல்லது. வெறுமையா பச்சையா சில பேர் வந்து நாங்க நெய் வந்து அப்படியே குழைச்சு சாப்பிடுவோம், நெய் ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது தவிர்த்துக்கலாம். அது வயதானவங்க வந்து கண்டிப்பா நெய்யை உருக்கி தான் எடுத்துக்கணுங்க ஐயா. ஆனா ரொம்ப தினசரி வந்து உபயோகம். நம்ம அதுவுமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 10 ml வரைக்கும் வந்து நம்ம உணவுல எடுத்துக்கலாம். நெய் தப்பு கிடையாது. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப 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 உபயோகமான தகவல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வேற யாருக்குன்னா சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நன்றிம்மா. யாருக்கும் சந்தேகம் இல்ல. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாங்களா? செஞ்சுக்கலாமா. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றிம்மா. சிவாயனம்மா. நன்றி.